நண்பர்களே, சின்ன சின்ன விஷயங்களுக்கு போட்டோ எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதை நம்ம பயன்படுத்தி நம்ம போட்டோ எடிட்டிங் பண்ணுவோம். அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் நமக்கு தேவை சின்ன சின்ன விஷயங்கள் தான். அந்த டெக்ஸ்ட் மேலே அப்ளை பண்ணுறது, அதே நேரத்தில் ஹைலைட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கெல்லாம் பிளே ஸ்டோரில் போயிட்டு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை பயன்படுத்தணுமா? எதுக்கு? நம்ம ஃபோனில் ஃப்ரீ இன்ஸ்டால்டு அப்ளிகேஷனாக இருக்குது கூகுள் ஃபோட்டோஸ். இந்த கூகுள் ஃபோட்டோஸில் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது போட்டோ எடிட்டிங் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். அதோட சேர்த்து அந்த போட்டோவை கிராப் பண்ண முடியும், சைஸை பெருசாக்க முடியும், சின்னதாக்க முடியும், அந்த மாதிரி சேவ் பண்ணி நம்ம ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கறத ஒரு ஹைலைட் ஆன இந்த கூகுள் போட்டோஸ்ல போட்டோ எடிட்டிங் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க இந்த கூகுள் நிறுவனம். ஸோ இப்போ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய லைக்ஸ் கொடுத்துக்கோங்க. லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷன், கண்டிப்பா ஒரு பூஸ்ட், ஒரு ஊக்குவிப்பு அப்படின்னு சொல்லலாம் எனக்குங்க. இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அந்த விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். உங்க போன்ல இருக்கக்கூடிய கூகுள் போட்டோஸ் அப்ளிகேஷனை பயன்படுத்தி நீங்க அழகா சின்ன சின்ன எடிட்டிங்கை முடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இல்ல கூகுளோட கருத்து. கூகுள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க கூகுள் போட்டோஸ்ல. ஸோ கூகுள் போட்டோஸ் யாரெல்லாம் அதிகமாக பயன்படுத்துறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை எந்த போதி நீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கூகுள் போட்டோஸ்ல போட்டோ எடிட்டிங் பண்றது எப்படி அப்படிங்கிறது தெரியாமலே போயிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க உள்ள போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, இந்த வீடியோல சின்ன சின்ன போட்டோ எடிட்டிங் நம்ம எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம போன்ல ஃப்ரீ இன்ஸ்டால்டா கூகுள் போட்டோஸ் இருக்கு. நீங்க கூகுள் போட்டோஸை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, பயன்படுத்தாத நபராக இருந்தாலும் சரி, நீங்க கூகுள் போட்டோஸ்ல போட்டோ எடிட்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம என்ன பண்ணுவோம்? கூகுளோட போட்டோஸை ஓப்பன் பண்ணி அதுல ஒரு போட்டோவை செலக்ட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணியாச்சு? ஒரு போட்டோவை செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணணும்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பட்டன் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு எடிட் பட்டன் இருக்கு. அதை நீங்க டேப் பண்ணுங்க. பாத்தீங்களா? இதுல நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ, வெஸ்ட், பால்மா, மெட்ரோ, இப்போ நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எடிட்டிங் கொடுத்துருக்காங்க. இது லைட், கலர், பாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இமேஜை ரொட்டேட் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்க எப்படி வாவ் இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் ஏதாவது மெசேஜை நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். கலரை சேஞ்ச் பண்ணலாம். ரெட் கலர், கிரீன் கலர், அதுக்கப்புறம் லைட்டாக இந்த ஸ்கெட்ச் மாதிரி. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். டெக்ஸ்ட்ல இந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணலாம். டன். இந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணலாம். பெருசாக வச்சுக்கலாம். இந்த இடத்துல எப்படி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ கிளியர் பண்ணலாம். பேக் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கிராப் டாக்குமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சமல இதை நம்ம டேப் பண்ணுவோம். இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்படியே பிரஸ் அண்ட் ஹோல்ட் டு ப்ரிவைவ் பாரு. இந்த மாதிரி பண்ண முடியும். டாக்குமெண்ட்டை கிராப் பண்ண முடியும் ஈஸியா. வாவ் சமல. அதுக்கப்புறம் டன் கொடுத்துட்டீங்கன்னா போதும். அந்த பகுதி மட்டும் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். இதை காப்பி பண்ணீங்கன்னா உங்க போனோட கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அழகா கூகுள் போட்டோஸ்ல எந்த ஒரு போட்டோவையும் சின்ன சின்ன எடிட்டிங் பண்ண முடியும். அதாவது ஏதாவது ஹைலைட் பண்ணலாம், அதே நேரத்தில் ஃபில்டரை சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி வசதிகள் கூகுள் போட்டோஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்பட்ட கூகுள் போட்டோஸ்ல சின்ன சின்ன எடிட்டிங்கை பண்ணிக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோல நான் கொடுத்த தகவல் பதிவு நல்ல பதிவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதை பத்தியும் என்னோட சேனலை பத்தியும் ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு நீங்க ஷேர். இந்த வீடியோ கீழே ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு. அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலை இல்லை.